ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கேரளா மீன் கறி எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மீன் கறி ரெசிபி. இதுக்கு நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன், வெந்தயம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா நமக்கு 2 மசாலா தான் தேவை. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி எடுத்துருக்கிறேன். அப்புறமா நமக்கு கருவேப்பிலை தேவை. இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீன் கறி நமக்கு பண்ணுறதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் இது கொக்கும். கேரளாவில் உடம்பொலின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா கழுகி சின்ன சின்னதாக கட் பண்ணி, அதுக்கப்புறமா அதில் வந்து 1 கப் கொதித்த வெந்நீர் ஊற்றி, அதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுறணும். அந்த டைமில் நம்ம வந்து அந்த சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி, இஞ்சி, வெள்ளைக்கூடு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். நான் வந்து மண் சட்டி வச்சு இதை பண்ண போகிறேன். மண் சட்டி வச்சு அது எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அப்புறமா ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயத்தை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இது வெள்ளைக்கூடு, அப்புறமா அந்த இது இஞ்சியை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம இதை வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல கலர் வந்து கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா அதை வதக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம 2 ஸ்பூன் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். ஸ்டோவை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதெல்லாம் பண்ணணும், இல்லைனா வந்து மசாலாலாம் கரிஞ்சிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு இதில் ஆட் பண்ணணும். இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். இந்த கொக்கும் வந்து நிறைய வந்து மெடிசன் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வயருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து 1 by 1 மீனை எடுத்து வச்சுருக்குறோம். நான் இன்றைக்கி மோத மீன் யூஸ் பண்ணுறேன். குவைட்டில் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இந்த மீன். அதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை போடணும். அது நல்லா கொதித்து வர டைமில் அதை வந்து கொஞ்சம் ஸ்டோவில் மூடி போட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை வேக விடணும். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் 1 கப்பு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றுறேன். திருப்பியும் அதை நல்லா கொதிச்சுட்டு திருப்பியும் வேணும்னா நமக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் விடலாம். நல்ல டேஸ்டியான கேரளா மீன் கறி ரெடிங்க. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.